தாவேகா தலைவர் விஜய்க்கு எதுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படின்னு இருக்கிற எல்லா மீடியாக்களையும் உட்காந்து டிபேட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குங்க, அமைதி பூங்கா அப்படின்னு மூத்த பத்திரிகைகள் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியுது. நம்மளுடைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய வீடியோவில் சொல்கிற விஷயங்கள், தமிழ்நாடு ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படின்னு சொன்ன விஷயங்கள், கள்ள சாராயத்தால் தட்டி கேட்ட இரண்டு மாணவர்களை வெட்டி கொலை செய்த கள்ளசாராய வியாபாரிகள் அப்படின்னு தமிழ்நாட்டுடைய இப்போ இருக்கக்கூடிய தற்போதைய நிலை, சட்டம் ஒழுங்கு, அமைதி பூங்கா, இது எல்லாம் என்ன நிலைமையில் இருக்குது, இது எல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உண்மையா பொய்யா, வழக்கம் போல் டைட்டிலையும் தம்ப்லைனையும் பார்த்து எந்த முடிவும் எடுத்துடாமல் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தாவேகாவை சார்ந்த, விஜய் கட்சியை சார்ந்த யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து தேவையில்லாத பருத்தி மூட்டைகளுக்கு பதில் சொல்லாமல் கடந்து போக கற்றுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய அரசியல் இங்கே தமிழ்நாட்டில் தீர்க்கக்கூடிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. மக்கள் பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இத்தனை வருடங்களாக இருக்காங்க. எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களுக்கு நீங்கள் போய் தேவையில்லாமல் பதில் சொல்லிக்கிட்டு அதுக்கு நேரத்தை கடத்துக்கிட்டு பிரச்சனையை திசை திருப்புற வேலையை இங்கே ஒரு சில பேர் பார்க்குறாங்க. அதை பார்க்காம ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கும் உண்மையான மக்கள் பிரச்சனைக்கும் குரல் கொடுங்க. அதுதான் உங்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லதாகவும் இருக்கும்னு நினச்சி கண்டிப்பாக உங்களுடைய அரசியல் இன்னும் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு நானும் நம்புகிறேன். இப்போ நம்ம எடுத்துக்குவோம், எதுக்கு விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை பற்றி பேசினா மட்டும்தான் எதுக்கு விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படிங்கிறது அதுக்கான விடையும் இங்கே ஏற்படும் நினைக்கிறேன். நான் காலையில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணி, அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணி அந்த வீடியோ மூலயமா தமிழ்நாட்டோட இளைஞர்கள் எல்லாம் அப்பான்னு அழைக்கிறாங்க. அப்புறம் இங்கே இருக்கிற சட்ட ஒழுங்கு, இங்கே இருக்கிற மகளிருக்கான பாதுகாப்பு எல்லாம் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ ரிலீஸ் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு செய்தி ஒன்று வந்துச்சு. இந்த செய்தியை பார்க்கும்பொழுது இந்த வீடியோ உண்மையா இல்லை இந்த செய்தி உண்மையா அப்படிங்கிற கேள்விகள் நம்மளை எழுப்ப தோணுச்சு. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் எழுப்ப தோணும். சாராய விற்பனையை தட்டி கேட்ட 2 படுகொலை. மயிலாடுதுறை அருகே முட்டம் கிராமத்தில் சாராய விற்பனையை தட்டி கேட்ட கல்லூரி மாணவர்கள் ஹரிசக்தி மற்றும் இளைஞர் ஹரிஷ் ஆகியோர் இருவரும் சாராய வியாபாரிகளால் படுகொலை செய்யப்பட்டனர். சாராய வியாபாரி ராஜ்குமார், தங்கதுரை கைது செய்யப்பட்ட நிலையில் மூவேந்தனை போலீசார் தேடி வருகின்றனர். இதை பார்க்கும் பொழுது திடீர்னு கள்ளக்குறிச்சி ஞாபகம் வந்திருக்குன்னு எல்லாத்துக்கும். கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயத்தால் இத்தனை பேர் இறந்து போனாங்களே, உடனே தமிழ்நாடு ஃபுல்லாக எத்தனை டன் கள்ள சாராயத்தை பிடிச்சி அழிச்சு ஒழிச்சாங்க. தமிழ்நாடு பார்த்திங்கன்னா பியூர் ஆகிடுச்சிங்க. ஒரு சொட்டு சாராயத்தோடு கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு ஆக்ஷன் எடுத்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 6 மாதமாக அந்த கிராமத்தில், அந்த ஊரில் சாராய வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. 6 மாதமாக நிறைய கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்திருக்காங்க. 6 மாதமாக அவங்க உள்ளே போயிட்டு வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. நான் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை. தட்டி கேட்க போகிறவங்க எல்லாத்துக்கும் மேலேயும் அட்டாக் பண்ணுறது, நான் அவ்வளோ பெரிய ஆள், நான் ஒரு நாளைக்கு 30,000க்கு மேலே சம்பாதிக்கிறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு பெரிய தோரணையில் சுற்றுறது, இது எல்லாமே எப்படி நடக்குது? ஒரு லோக்கல் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய போலீஸ் பாதுகாப்பு இல்லாமல், மிகப்பெரிய ஒரு சக்தி பின்புலமாக இருந்து செயல்படாமல் எப்படி ஒரு ஊரில் 6 மாதமாக ஒரு குடும்பமே சேர்ந்து சாராயம் காய்ச்ச முடியும்? இதுக்கான தைரியம் அவங்களுக்கு யார் கொடுத்தாங்க? அப்போது கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணத்தில் இறந்தவர்களுக்கு முன்னாடி அங்கே எல்லாத்தையும் நீங்கள் அழிச்சு ஒழிச்சு நீங்கள் பண்ண விஷயங்கள்லாம் இப்போ எங்கே போச்சு அப்படிங்கிற கேள்வி நமக்கு கேட்க தோணுது. இது நடந்து கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அடுத்து போலீஸ் அறிக்கை ஒன்று விடுறாங்க. சாராய விற்பனை அல்ல, முன்விரோதம் தான் காரணம் அப்படின்னு காவல்துறையில் ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அறிக்கை விளக்கம்: மயிலாடுதுறையில் 2 விழுந்த விவகாரத்திற்கு சாராய விற்பனை காரணம் அல்ல, ஒரே தெருவில் வசித்து வந்த இளைஞர் ஏற்பட்ட வாய் தகராறே சம்பவத்திற்கு காரணம். தினேஷ், மூவேந்தர் ஆகிய இருவருக்கும் இடையே ஏற்கனவே முன்விரோதம் இருந்தது. சம்பவ தினத்தன்று மூவேந்தர் உள்ளிட்டோர் தினேஷிடம் தகராறு செய்து தாக்கியுள்ளனர். தடுக்க வந்த ஹரிஷ், சக்தி ஆகியோர் மூவேந்தர் கத்தியால் தாக்கியுள்ளனர். காவல்துறை கொடுத்த அறிவிப்பு. இப்போ நேராக அப்படியே அந்த ஈசிஆர் சம்பவத்துக்கு போங்க. இதே ஈசிஆர் சம்பவத்துக்கு போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே பெண்கள் காரை துரத்திய 2 அப்படின்னு சொன்ன உடனே போலீஸ் தரப்புலேருந்து ஒரு அறிக்கை வெளியிட்டாங்களா? என்ன அறிக்கை வெளியிட்டாங்க? அந்த காரை உரசுனால தான் அவங்க பின்தொடர்ந்து வந்தாங்கன்னு ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. ஆனால் அதே அறிக்கை என்ன பண்ணாங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இல்லை இன்வெஸ்டிகேஷனில் தப்பு நடந்துச்சு, தவறான அறிக்கையை வெளியிட்டோம் அப்படின்னாங்க. அண்ணாமலை பல்கலைக்கழக வழக்கு அங்கே போய் பாருங்கள்.
ஸோ தொடர்ந்து காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சம்பவத்தை மூடி மறைக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்களோ, சத்தியமாக நம்ம சொல்லலை இதை, நான் சொல்லலை இதை, நடக்கிற சம்பவங்களுக்கும் அவங்க அது கொடுக்குற விளக்கங்களும் அதுக்கப்புறம் வர செய்திகளும் இதை நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக யோசிக்க தோணுது. ஒரு சாதாரண மனுஷன் நம்மள மாதிரி ஒரு படித்த இளைஞர்கள், வீட்டில் இருக்கிற பெரியவர்கள், அரசியலை உற்று நோக்கிறவங்களை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். ஏதோ தப்பு நடக்குதுல்ல அப்படின்னு ஒரு கேள்வி, அந்த கேள்விக்குறியோடு அப்படியே நிற்கிது அப்படிங்கிறது. அப்போது தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு, தமிழ்நாட்டில் பாதுகாப்பு, அதுக்கப்புறம் இன்னொரு நியூஸு வில்லிவாக்கம்னு நினைக்கிறேன் நான். ஸோ எக்ஸாக்டாக தெரியல, பூந்தமல்லி வில்லிவாக்கம் சம்திங். ஒரு ஹோட்டல் ஊழியர், ஒரு கேஷியர் அவரை சாப்பிட்டதுக்கு காசு கேட்டதால் ஒருத்தவங்க போய் அறுவாளால் வெட்டுறான். சம்பவம் சிசிடிவி காட்சி வெளியாகி ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது பார்க்குறதுக்கே. ரொம்ப பதட்டமாக பரபரப்பாக இருக்குது. என்னங்க நடக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் நீங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம் ஒவ்வொன்றா. பேக் டு பேக் நிறைய சம்பவங்கள் இருக்குது. நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணியிருக்கலாம் நான். அப்போது விஜய் அவர்களுக்கு எதுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு, தமிழ்நாடு அமைதி பூங்கா அப்படின்னு ஒரு சில மூத்த பத்திரிகைகளே நிறைய மெயின் ஸ்ட்ரீமில் உட்காந்து பேசுகிறாங்க. அவருக்கு ஏன் ஒய் பிரிவு பாதுகாப்பு, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு ரொம்ப சீராக இருக்குது, இது வந்து விஜய்க்கு வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க பிஜேபி அப்படின்னு. அவங்க எல்லாம் ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி பகுஜன் கட்சி சமாஜ்சியோடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கோடைய கொலை செய்யப்பட்ட போது அப்போல்லாம் எங்கே இருந்தாங்க அவங்க? அப்போல்லாம் தமிழ்நாடு அமைதி பூங்கான்னு ஒத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு தேசிய கட்சியோடைய மாநில தலைவருக்கு இந்த நிலைமை அப்படின்னா, விஜய் இப்போ வந்தவர் தானே. அதுவும் இல்லாமல் அவர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிறாரு திமுகவையும் பாஜகவையும். அப்படி இருக்கும்போது அவருடைய திருடன் இன்னும் எந்த அளவுக்கு இருக்கும்? அப்போது இங்கே இருக்கக்கூடிய மாநில தலைவருக்கே, தேசிய கட்சி சேர்ந்த மாநில தலைவருக்கே உயிருக்கு ஆபத்து உயிருக்கு பாதுகாப்பே இல்லை அப்படிங்கும்போது விஜயெல்லாம் எவ்வளோ தூரம் ஓப்பனாக உட்காந்து பேசுகிறானுங்க ட்விட்டர்லேயும் சோஷியல் மீடியாவிலையும். அதுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி அட்டாக் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி உட்காந்து பேசுகிறானுங்க. அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அட்டாக்கும் ஒவ்வொரு ரவுடிஸும் கேஷுவலாக ஆக்கப்படுது. இது வந்து ஜஸ்ட் லைக் தென் பண்ணுறாங்க. அப்போது அவங்களா கொடுத்தாருந்தாலும் சரி, இல்லை இவங்களா கேட்டிருந்தாலும் சரி, அப்போ இங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு, இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை, தமிழ்நாட்டை சேர்ந்த பாதுகாப்பு, இதெல்லாம் வந்து நம்பிக்கை இல்லாமல் மத்திய அரசில் அவங்க கேட்டிருக்கலாமா, இல்லை அவங்களே கொடுத்துருக்கலாமே. உளவுத்துறையுடைய ரிப்போர்ட் இல்லாமல் எப்படி அவங்க பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க? அப்போது திடீர்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஜித்குமார் அவர்களுக்கு வந்து பத்மபூஷன் விருது கொடுக்கும்போது எந்த அரசியலும் இல்லையா, அவர் வந்து சங்கில் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதே பிஜேபி விஜய் அவர்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னா விஜய் சங்கியா, அவர் வந்து பிஜேபியோட பி டீமா. இதெல்லாம் வந்து பார்க்குற நமக்கே சிரிப்பு வருதுங்க. அப்போது இங்கே ஒரு சிலர் நாங்கள் வந்து இங்கே தமிழ்நாடு வந்து சொர்க்க பூமியாக இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல ஒரு சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் ட்விட்டர் போராளிகளும். ஸோ அவங்களுக்கு எல்லாமே இங்கே நடக்கிற பிரச்சனைகளை எப்படி முட்டு கொடுக்குன்னு தெரியாமல் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இன்னமும் சம்பந்தப்பட்ட இது ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இதை வந்து சரியாக செவி கொடுத்து கேட்காம கடந்து போனாங்கன்னா அவங்களோட ஆட்சி நடக்குது, நாளைக்கு அவங்களுடைய ஆட்சிக்கு தான் பாதிப்பு ஏற்படும். மக்கள் பிரச்சனையே கண்டிப்பாக மக்கள் வந்து எல்லா பிரச்சனையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து ஜஸ்ட் லைக்னு கண்டுக்காமல் விட்டுட்டு போனாங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்தவர்கள் அவங்களுடைய அந்த ஆட்சி காலத்தை எப்படி இழந்தார்கள் அப்படிங்கிற வரலாறு வந்து நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதனால் விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா இதுக்கப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவராகிட்டார், பெரிய நடிகர் வேற. அவர் போகிற எல்லா இடத்துலையும் கூட்டம் சேருது. அப்படி இருக்கும் பொழுது அடுத்தடுத்த மாநில லெவலில் பார்த்தீங்கன்னா 4 மாவட்டங்களை ஒன்றா சேர்த்து மாநாடு நடத்த போகிறாரு. அப்போ கண்டிப்பாக பாதுகாப்பு தேவைப்படும். ஸோ அந்த பாதுகாப்பு கருத்தில் கொண்டு பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம், அதில் எந்த தப்பும் கிடையாது. ஒருத்தவங்கள உயிருக்கு திருடன் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு பாதுகாப்பு தரத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அது யாராக இருந்தாலும் சரி, அது வந்து அண்ணன் சீமானாக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து நம்ம தலைவர் விஜய் அவர்கள் இருந்தாலும் சரி. அப்போது தமிழ்நாட்டில் கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு நம்ம வந்து ஒரு பொய் பிம்பத்தை மூடி மறைக்காமல் இருக்கிற பிரச்சனையை சரி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக பொதுமக்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் மக்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்து மீண்டும் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கும். தர இந்த கூட்டணி கட்சிகள் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் நடக்கிற பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு வாய் திறக்கவே மாட்டுறாங்க. அது என்ன பிரச்சனை ஏதுனே தெரியல. ஒருவேளை கூட்டணியில் சீட்டு கம்மியாக கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பயமா, இல்லை வந்து இது நம்ம எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு நம்ம அடுத்து வேறு பிரச்சனைக்கு போகலாம், திசை திருப்பலாம் அப்படின்ட்டு போகிறாங்களா அப்படின்னு தெரியல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாவேகாவினர், தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சியினர் தொண்டர்கள், அவரோட உறுப்பினர்கள் யாராக இருந்தாலுமே
திசை திருப்புற வேலையை நிறைய பேர் பண்றாங்க. உங்கள திசை திருப்ப முயற்சி பண்றாங்க. சோசியல் மீடியாவிலயும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும். அத நீங்க கவனமா கையாளணும். ஏன்னா, இங்க வந்து எல்லாருடைய அட்டென்ஷனும் இப்போ ஒட்டுமொத்த அரசியல் விமர்சகர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், அரசியல் கட்சி தொண்டர்கள், ஐடி விங் எல்லாருடைய பார்வையும் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் மேலயும், அவர சுற்றி உள்ள தொண்டர்கள் மேலயும், கட்சி உறுப்பினர்கள் மேலயும் எங்கேயாவது தப்பு பண்ண மாட்டாங்களா? ஏதாவது செய்ய மாட்டாங்களா? அப்படின்னு அவங்கள வந்து டக்குன்னு நம்ம வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டுறலாம். பேர கெடுத்துடலாம் அப்படிங்கிற முயற்சி நெறைய நடக்குது. ஆனா, இங்க ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான அவசியம் இருக்கு. அதே மாதிரி நாங்க தான் இங்க ஏடிஎம்கே, டிஎம்கே தான் நாங்க பெரும்பான்மையான கட்சி. எங்கள வீழ்த்த யாருமே இல்ல அப்படின்னு அவங்க ஒரு பவர்ல இருக்காங்கல்ல. அத உடைக்கிறதுக்கான தேவையும் இருக்கு. ஸோ அத கருத்தில் கொண்டு களத்துல இறங்கி உண்மையாகவே பொதுமக்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய விஷயங்கள எடுத்து போராடுங்க. நீங்க போராடும்போது பொதுமக்களுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாம, எந்தவித பிரச்சனையும் இல்லாம போராடுங்க. அது இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர உண்டாக்கும். ஸோ இந்த தமிழ்நாட்டில நடக்கக்கூடிய நெறைய விஷயங்கள நம்ப தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். முக்கியமா பொதுமக்கள் பார்க்குறாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. அதுக்கான தீர்வுகள் என்ன? தொடர்ந்து இந்த மாரி விஷயங்கள் நடக்குது. தீர்வுகள் என்ன அப்டின்னா, 2026 சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய ஒரு தீர்வுக்கான எடுத்துக்காட்டாக இருக்கும்னு நெனைக்கிறேன் நானு. ஸோ கருத்துக்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் வீடியோவும் சரி, விஜய் அவர்களுக்கு Y பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதும் சரி, தமிழ்நாட்டில இந்த சாராய வியாபாரத்தால இறந்து போனவர்களும் சரி. ஸோ இதையெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அந்த கருத்துக்கள கண்ணியமான முறையில கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வீடியோ புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.